திமுக கொறடா உத்தரவுப்படி நடந்து கொள்ளுங்கள் என்றும் நடந்து கொள்வார்கள் என்றும் ஊடகங்களில் சொன்ன பொதுச் செயலாளர் வைகோவின் நிலைப்பாடு ஜூன் 16 அன்று தமிழ்நாடு அமைச்சர் ஒருவரின் சந்திப்புக்கு பிறகு மாறத் தொடங்கியது. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் இருவரும் ஒரு மாதத்திற்கு முன்பே விலை போய் விட்டார்கள். மே 4 முதல் ஜூன் 15 வரை சட்டமன்றத்தில் திமுக கொறடா உத்தரவுப்படி நடந்து கொள்ளுங்கள் என்றும் நடந்து கொள்வார்கள் என்றும் ஊடகங்களில் சொன்ன பொதுச் செயலாளர் வைகோவின் நிலைப்பாடு ஜூன் 16 அன்று தமிழ்நாடு அமைச்சர் ஒருவரின் சந்திப்புக்கு பிறகு மாறத் தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து எங்களை பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ராஜினாமா செய்ய சொன்னார். எங்கள் ராஜினாமாவை அவர்கள் நிர்பந்தித்தார்கள். இதை தெரிந்து கொண்ட தொகுதி மக்களும் பொதுநல அமைப்பினரும் நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். வாக்களித்த எங்களுக்கு மரியாதை தரும் வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த கருத்துக்களை பொதுச் செயலாளர் வைகோ அவர்களிடம் நேரில் சொன்னோம். அவர் அதனை ஏற்கவில்லை. இருப்பினும் 6 மாத காலத்திற்கு அமைதியாக இருப்பது என்று முடிவெடுத்து 38 நாட்களாக அமைதி காத்து வந்தோம். இந்த சூழ்நிலையில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் இருவரும் ஒரு மாதத்திற்கு முன்பே விலை போய் விட்டார்கள் என்று பேட்டியளித்து தொண்டர்கள் மத்தியில் எங்கள் மீது அவதூறு சேற்றை வீசத் தொடங்கியது எங்களை வேதனைக்கு உள்ளாக்கியது. சுமார் 40 ஆண்டு காலமாக தலைவர் வைகோ பின்னால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணித்த எங்களுக்கு இறுதியாக கிடைத்தது இது போன்ற இழிவான பழிச்சொல்லே. இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடிக்கிறோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் சேர்வோம், மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்படும், அமைச்சராக கூட ஆகலாம் என்ற ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்த மனமில்லாமல் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.